கரு அறிவியல் எல்லாம் அதிகமா பல விதமான பிரிவுகள் உள்ளன. இதுல வந்து அஹ், முக்கியமா விஷயம் என்னன்னா, இவ்வளோ பிரிவுகள் இருந்தாலும் இது முக்கால்வாசி எல்லாம் மேற்கத்திய நாடுகள் அவர்களுடைய கோட்பாடுகளின் கீழ் அடிப்படையில் செய்யப்படுகின்ற ஒரு காரியமா இருக்கிறது. இப்ப நம்மளுடைய தலைப்பின் முக்கியத்துவம் என்னன்னா, தமிழியலில் இயற்பியல் ஆய்வுகள். தமிழியலில், அதாவது தமிழ் லிட்ரேச்சர்ல எவ்வளவு அதிகமா இயற்பியலை பத்தி பேசியிருக்காங்க, அதற்கான முக்கியத்துவம் எப்படி இருக்கு, நம்ம பழந்தமிழர்களும் பழங்காலத்துல இருக்கின்ற இலக்கிய வரலாறுகளில் எப்படி இயற்பியலை முன்னிலைப்படுத்தி பல கோட்பாடுகளை அவர்கள் புரிய இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய ஆய்வுடைய தலைப்பா இருக்கிறது. ஸோ வந்து நம் சில இயற்பியல் கருத்துக்களை எப்படி தமிழ் இலக்கியத்துல முக்கியமாய் அதிகமாய் காணப்படுகின்ற இந்த சங்க இலக்கியங்களில் எப்படி இந்த இயற்பியல் கோட்பாடுகள் அங்க புரிய வைக்கப்பட்டுள்ளது என்பதை குறித்து நான் பேச வந்துள்ளேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒளி விலகலை பத்தி பார்ப்போம். ஒளி எப்படி ஒரு ஒரு இடத்துல இருந்து ஒரு ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு வந்து போகும்போது அதுல வந்து வளையும் அப்படிங்கிற ஒரு தன்மை அதுக்கு உண்டு. அது பேரு ஒளி விலகல், அதாவது டைஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒளி விலகல் காரணங்களால நமக்கு மாலையில சூரியனுடைய நிறம் சிவப்பு நிறமாகவும், இந்த மாதிரி நமக்கு அந்த நிறங்கள் வந்து அதுக்கு ஏற்றபடி அது விலகி செல்வதற்கு ஏற்றபடியாய் நமக்கு தெரியப்படுகிறது. இது வந்து இயற்பியலுடைய கருத்து. இது அழகா நம்ம சங்க இலக்கிய பாடல்கள்ல கூறியிருக்காங்க. முக்கியமா புறநானூறுல விசும்பு நீத்தம் இறந்த ஞாயிற்று பசுங்கதிர் மழுங்கிய சிவந்து வாங்கி அந்தி என்று சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த நமக்கு மாலை நேரத்துல போற அந்த சூரியன் மறைகிற நேரத்துல சிவப்பாய் தோன்றும் காட்சிய அத சொல்லியிருக்கிறாங்க. இந்த சிவப்பு காரியம் வந்து இந்த ஒளி விலகல்ங்கிற டைஃப்ராக்ஷன் பேட்டர்னால வர்றது. அடுத்தது வந்து வானவில். வானவில் பத்தி சொல்லாத விஷயங்களே இல்லை. எல்லா இடத்துலயும் வானவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு தருணத்தை காட்டுற ஒரு விஷயமா இருக்கிறது. ஒரு புது ஒளியை கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது. வானவில் வந்து அது எப்படின்னா முகில்கள், அதாவது மேகங்கள் நடுவுல அந்த ஒளி வரும்போது அதுல ஏற்பட்டு அதுல இருக்கிற அந்த நீர் திவலைகள் மேல விழுந்து அது வெளியில வந்து அது ஸ்கேட்டராய், அதாவது நீர் பிரிகை அடைந்து வரும்போது வானவில் தோன்றுவது என்பது இயற்பியலுடைய காட்சி. அத எப்படி அழகா சொல்லியிருக்காங்கன்னா, உரை கால் மாறிய ஓங்குயிர் தனன் தலை அகலிரு வானத்து குறைவில் எய்ப்பு. அதாவது வானவில்ல வந்து எப்படி அதை வந்து ஒரு ஒழுங்குல கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத அந்த புறநானூறு அடிகள் காட்டுறாங்க. அடுத்தது வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், அதாவது ஒளிச்சிதறல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அதாவது ஒளிச்சிதறல் எப்ப வரும்னா, ஒரு ஒளியிலிருந்து ஒரு விதமான நிறத்துல இருக்கிற ஒளி ஒரு ஊடகத்துக்குள்ள பாய்ந்து வரும்போது அந்த ஒளி பல ஒளியாய் திரும்புகிறது அப்படிங்கிறது தான் அதோடைய விஷயம். அதாவது ஸ்கேட்டரிங் நடக்குது அப்படின்னு. எப்படின்னா ஒரு ஒளி வந்து பல் கதிர் போல அது வந்து வெளியே வருது அப்படிங்கிறது வந்து ஸ்கேட்டரிங்கிறது நம்ம இயற்பியல் தத்துவமா இருக்குது. இத அந்த குள்ள இருக்குல்ல, வைரத்துக்குள்ள இருக்கிற ஒளிய எப்படி பார்க்கிறவர்களுடைய கண்களுக்கு விருந்தாய் அது பல்லுயிராய் பல கதிர்களாய் அது மாறி அது ஒளி தருகிற ஆற்றல் அதுக்கு இருக்கிறது என்பதை வந்து அழகாக அறிவியல் சிந்தனையோடு அதை சொல்லியிருக்காங்க புறநானூறுல. அடுத்தது ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லணும்னா, அது பனித்துளியும் பனை மரம்ன்ற ஒரு கான்செப்ட் தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது கபிலரோட ஒரு ஒப்பீட்டு தன்மை அது எவ்வளவு அழகா சொல்லியிருக்காருன்னா, அதாவது ஒரு லைட், ஒரு ஒரு வாட்டர் இருக்கு, ஒரு ரெயின் டிராப் இருக்கு, ஒரு பனி துளி இருக்கு, ஏதோ ஒரு துளி. அது வந்து ஒரு ஊடகமா செயல்படுது. ஒளி வந்து அதுக்குள்ள வரும்போது அதுக்குள்ள இருக்கிற காரியம் வந்து வெளியே இருக்கிறத அது என்லார்ஜ், அதாவது பெருசாக்கி காட்டும்.
அல்லது தூரத்துல இருக்கிற அது வந்து ஒரு லென்ஸ் மாதிரி, தூரத்துல இருக்கிறத அது பக்கத்துல காட்டுறது, பெருசா இருக்கிறத சின்னதா காட்டுறது. அந்த மாதிரி அது அதுக்கான பல கோணங்கள்ல அதை நீங்க பண்ணும்போது அது பல கோணங்கள்ல அது ஒரு லென்ஸ் வந்து நமக்கு விஷயங்களை காட்டும். கபிலன் என்ன சொல்றாருன்னா, வள்ளுவர் எப்படி ஒரு சின்ன ஒரு குரட்பால பெரிய கருத்தை அழகா தன்னகத்தே கொண்டு காட்டுறாரு. அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், பனித்துளியில எப்படி ஒரு பெரிய பனைமரம் ஒரு திணையளவுல இருக்கிற ஒரு பனித்துளியில எப்படி அதை காட்ட முடியுதோ, அது மாதிரி வள்ளுவர் திருக்குறளை அவ்வளோ பெரிய விஷயத்த சின்ன குரட்பால காட்டுறாருன்றத அழகா அதை வந்து உருவகப்படுத்தி காட்டுறாரு. திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் மனையழகு வள்ளனுக்கு உறங்கும் வளநாட வள்ளுவர் செய் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அந்த கபிலருடைய உருவகத்தன்மை இது அங்க அங்க சொல்லப்படுறது. அடுத்தது ஒரு ரொம்ப அருமையான விஷயம் வந்து வெப்பநிலையை பத்தியான விஷயம். வெப்பநிலை அப்படிங்கறத யோசிக்கும் போது ஆற்றல் பத்தி அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஒரு ஆற்றல்ங்கிறது ஒரு எனர்ஜிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு எனர்ஜி போகும். இதெல்லாம் ஒரு ஒரு கோட்பாடு, இயற்பியல் கோட்பாடு. இதுல வெப்பநிலைய பாதுகாத்து வைப்பது எப்படி அப்படிங்கறதுல ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு அவங்க வந்து புரிஞ்சு செஞ்சிருக்காங்க. இந்த சேம செப்பு, இந்த கடைசி இதுல இருக்கு பாருங்க, சேம செப்பு. இந்த வெப்பநிலைய ஒரு சுடு தண்ணீரை எப்படி நம்ம சேமிச்சு வைக்கலாம்னா ஒரு செப்புல வைக்கலாம். அந்த செப்பு பேரு சேம செப்பு. அதாவது இப்ப நம்ம பிளாஸ்க் அப்படின்னு சொல்றதுதான் வந்து அந்த காலத்துல சேம செப்புன்னு குறுந்தொகையில அதை குறிப்பிட்டு இருக்காங்க. அதாவது ரொம்ப நேரம் தண்ணி சூடா இருக்கிற தன்மையை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல். இத வந்து அவங்க அந்த காலத்திலேயே அதை ரொம்ப அழகா நேர்த்தியா யோசிச்சு எந்த இடத்துல தண்ணிய வந்து வச்சா அது சூடு குறையாம இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு செஞ்சிருக்காங்க. இத யோசிக்கணும்னா அதோடைய பின் காரியங்களை யோசிக்கணும். எந்த பொருள் அது வைக்கிறாங்க, அந்த பொருள் அதுக்கு எப்படி இருக்கு, அதெல்லாம் அவங்க யோசிச்சு பண்ணியிருக்காங்க. எந்த பொருள்ல வச்சிருக்காங்கன்னா அந்த காலத்துல வச்ச சேம செப்பு எப்படி இருந்ததுன்னா மூங்கில் மூங்கில் தான் அவங்களுடைய சேமச்சப்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. மேல ஒரு திருகையும் கீழே ஒரு திருகையும் யூஸ் பண்ணி அந்த இடத்துல அந்த தண்ணிய அதுல சேமிச்சு வச்சா பல நாள் அந்த இடத்துல வந்து அந்த தண்ணி வந்து சூடு குறையாம இருந்திருக்கு. ஸோ இதையும் அந்த காலத்திலேயே இந்த சூட்டை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு காரியம் வச்சிருக்காங்கங்கிறத குறுந்தொகை மூலமா நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. இதெல்லாம் படிக்கும்போது எந்த அளவுல அவங்க வந்து அதை யோசிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து நிகழ்காண் மண்டிலம் அப்படின்னா கண்ணாடி. கண்ணாடிக்கு வந்து அவங்க நிறைய பேர் வச்சிருக்காங்க. வயங்கால், கண்ணாடி, ஆடி அப்படின்லாம் இலக்கியங்கள்ல நிறைய இடத்துல அதை வந்து சொல்றாங்க. அதுல வந்து முக்கியமா என்னன்னா கண்ணாடி எப்படி இருக்கும், வெறும் இதுல தெரியாது, பின்னாடி அதுக்கு ஒரு லேயர் இருந்தாதான் அது ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கான விஷயம் இருக்கும். பாதரசத்தை தான் பின்னாடி வச்சு அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சிருக்கிறாங்க. சோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்குதுன்னா அந்த காலத்துல எப்படி ஒரு ஒளிய வந்து சீர்படுத்தி அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற காரியம் வந்து அவங்களுக்கு புரிஞ்சு நடந்திருக்கிறாங்க. இதுல ஒரு ஃபர்ஸ்ட் அந்த பரிபாடல்ல பாத்தீங்கன்னா நிழல் காண் மண்டிலம் நோக்கி அழல் புனை ஆர் விரழை திருத்துவாள். அதாவது அழகான தான் போட்டிருக்க அணிகலன்களை ஒரு பெண் வந்து அந்த கண்ணாடியில பார்த்து அதை வந்து அழகு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. குளித்து முடித்து அவர்கள் அதை வந்து கண்ணாடியை வச்சு அதை பார்ப்பாங்கன்னு சொல்லி அதை வந்து வரிகளை விவரிக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு ஒண்ணு ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்னன்னா அந்த கண்ணாடியை எப்படி பாதுகாக்கணும் அல்லது அந்த கண்ணாடியை எப்படியெல்லாம் கிளீன் பண்ணணும், அப்படி தூய்மை செய்யணும், சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க வச்சிருக்கிறாங்க. எப்படின்னா அந்த 2வது பரிபாடல்ல பாருங்களேன், 12வது பரிபாடல். வாச நறு நெய் ஆடி, அதாவது ஃபர்ஸ்ட் நெய்ய தடவி அதை கிளீன் பண்ணுமா. அப்புறம் வான் துகள் மாசு அற கண்ணாடி வயக்கி, அதாவது வெண்மையான ஒரு துகள் வச்சு அதை வச்சு அதை துடைக்கணுமா. அத வெண்மையான கல்மாவால் அதை வச்சு தொடச்சி
வண்ணமும் தேசும் ஒளிரும் திகழ நோக்கி நீங்க அதை பார்க்கும்போது அழகா இருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு பொருளை வந்து எப்படி அதை எப்படி அதை பாதுகாக்கணும், அதை எப்படி வந்து அதை கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த கூட அதுல அழகா சொல்லியிருக்காங்க. இது ஏன்னா அந்த கண்ணாடியோட விஷயம் என்னன்னா, சும்மா ஏதோ ஒரு விஷயம் கிடையாது. அது கண்ணாடி யூஸ் பண்றாங்கன்னா அந்த காலத்துல இருந்து ஒரு ஒரு விதமான ஒரு கம்பீரமான ஒரு ராயல் ஃபேமிலியில இருக்கக்கூடிய விஷயம். அத வந்து எவ்ளோ அழகா இவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்றது இன்னொன்னு இது இருக்கு. அப்புறம் இன்னொன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கண்ணாடிய கிளீன் பண்றதுல இன்னொரு விதத்தை அது வந்து அந்த அகநானூர்ல அத கூட எழுதி வச்சிருக்கிறாங்க. அதாவது கண்ணாடிய நம்ம எப்படி வாய் இது பண்ணி நம்மளுடைய நாசிய வீசி அதுல வந்து அது அந்த வெப்பம் தணியும் போது அதோடைய இது தணிஞ்சு அது கிளீன் ஆகும்ல, அதையும் அழகா உன் ஊது ஆவியின் கைப்பெயர் நணுகி அப்படின்னு சொல்லி அதையும் அழகா எழுதி முடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் படிக்கும்போது எவ்வளவு நுணுக்கமா ஒரு இயற்கையில நடக்கிற காரியத்தை விளக்கக்கூடிய ஒரு செயல் இருக்கு. இதுதான் இயற்பியல். அதாவது இயற்கையா நடக்கிறது, த ஸ்டடி ஆஃப் நேச்சர் என்ன நடக்குதோ அத இயற்பியல் இயற்கையா நடக்கிற விஷயங்களை அதுக்கு ஒரு காரண காரியங்களை கொடுத்து இது இப்படிதான் அது அப்படிதான் அப்படின்னு ஒரு விளக்க உரைய கொடுத்து அதை வந்து ஆய்வு நடத்தி அதை வந்து அவங்க எழுதியும் வச்சு அதை நமக்கு திருப்பியும் அதை யோசிக்கக்கூடிய ஒரு சூழல்ல கொடுத்திருக்கிறது தான் இந்த தமிழ் இயலில் நான் கண்டுபிடித்த பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். அடுத்தது நமக்கு ரொம்ப பிடித்த வான ஊர்தி. ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க வான ஊர்தியை பத்தி. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமும் கூட. சரி, ஆகாயத்துல பறவையை பார்த்து அவங்களுக்கு அந்த ஒரு நோக்கம் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனா சில கோட்பாடுகள், சில புறநானூறு, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகார காரியங்கள்ல படிக்கும்போது அவங்க அது வெறுமையா அதை வந்து காத்துல ஐ மீன் அது மேல பறக்கிற ஆகாயத்துல இருக்கிற அந்த பறவையை பார்த்து மட்டும் அவங்க அதை யோசிக்கல. அதுக்கு பின்னாடி இருக்கிற இயற்பியல் காரியங்களும் பல வான காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்க யோசிச்சுதான் அதை பண்ணியிருக்காங்கிறத யோசிக்க முடியுது. இதுல ஃபர்ஸ்ட் புறநானூறு அந்த ஃபர்ஸ்ட் பாடல்ல வந்து புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வலவன் ஏவா ஏவா வான ஊர்தி எய்துப்ப என்பன்ற இது எப்படின்னா, புலவன் யார் வான ஊர்திக்கு போகிறதுக்கு தகுதியா இருக்காங்கன்னா, புலவன் பாடக்கூடிய புகழுடைய அறிவுடையோர் வந்து அதாவது இவங்க இருக்காங்க இல்லையா, அந்த ஆகாயத்துக்கண் பாகனால் செலுத்தப்படக்கூடிய வான ஊர்தியில ஏற்கிறதுக்கு அவங்களுக்கு தான் தகுதி இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது அது அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படிங்கிறது ஒண்ணு. இத வந்து உறுதி செய்யும்படியா சிலப்பதிகாரத்துல அந்த பாட்டு இருக்கு. வாடா மாமலர் மாறி பொய்தாங்கு அமரர் கரசன் தமர் வந்தேக கோ நகர் பிழைத்த கோவலன் தன்னோடு வான ஊர்தி ஏறினாள் மாதோ கான மலர் புரி கூழல் கண்ணகி தானன் அப்படின்ற வார்த்தை. இதுல என்ன அழகா இருக்குன்னா, வாடாத மலர்களை தூவி அதாவது இதுக்கு அரசன் யாரு நம்ம அமரருக்கான அரசன் இந்திரன் வந்து கோவலனையும் கண்ணகியும் அந்த வான ஊர்தியில எடுத்து கூட்டிக்கிட்டு போனாங்க அப்படின்ட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இது வான ஊர்தியை சொன்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்ட் சிலப்பதிகாரத்துல இருக்கிறது. இதை விட இன்னொரு ஒரு அழகான விஷயம் சீவக சிந்தாமணியில இருந்தது. அதை படிக்கும் போது எனக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாச்சு. அதாவது வான ஊர்தி இருக்குங்க, வான ஊர்தியில யாரு போலாங்கிறதையும் சொல்றாங்க. ஆனா வான ஊர்தியை இயக்கிற தன்மை எப்படி சொல்லியிருக்காங்க, அது எப்படி அவங்களால யோசிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னும் போது ஒரு இயந்திரவியலோட அவங்க வந்து அங்க சீவக சிந்தாமணியில எழுதியிருக்காங்க. அதாவது எப்படின்னா அந்த வான ஊர்தியுடைய தொழில்நுட்பத்தை அவங்க வந்து அதை அங்க சொல்லியிருக்காங்க. அது வலஞ்சுழி போகணுமா, இடஞ்சுழி போகணுமா, அந்த திருகுடைய காரியங்கள் எப்படி இருக்கும், வான் மேகங்களுடைய போகிறதும் போதும் தரை இறங்கும் போதும் அந்த திருகுத்தன்மையை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற வரைக்கும் அந்த காரியங்களை அங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. இத படிக்கும்போது அவங்க வந்து எந்த தமிழ் இலக்கியத்துல எதை விட்டாங்கன்னு தெரியல. இயற்பியலையும் உரல, பறவைகளுடைய காரியங்களையும் யோசிச்சு எழுதியிருக்காங்க, இயந்திரவியலையும் அழகா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நேர்த்தியா எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து அழகாக அவங்க அங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேகம். வேகம் பற்றிய கருத்து இதுல வந்து என்னன்னா, இது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம். வேகத்தை வந்து ஒரு கருத்து எடுத்து அதுல ஒண்ணு வச்சு எழுதுறாங்கன்னா அவங்களுக்கு அதன் பாடு உள்ள ஒரு புரிதலை வந்து அங்க யோசிக்கணுங்கிறது தான் எனக்கு இதோடைய முக்கியத்துவமா எனக்கு தோணுச்சு.
நியூட்டன் லாவுடைய ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா இதுதான் அந்த கோட்பாடு. நம்மளுடைய இயற்பியலுடைய பேசிக்கான அடிப்படை கோட்பாடுகள் வேகத்தை வச்சு சொல்லணும்னா அவங்க மூலமா தான் வந்தது. ஒரு பொருள் அங்கேயே ஒரே இடத்துல இருக்கும். ஒரு விசை வந்து அந்த பொருள் மேல பட்டாலோ அதை கொடுத்தாதான் அந்த ஆற்றல் அந்த பொருட்கு வரும்போது அந்த பொருள் நட ஒரு இடத்த விட்டு போகும் அப்படிங்கறது தான் நியூட்டனோட முதல் இது. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் இருக்கு. அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றல் இருக்கு. அதோட ஆற்றல்ல தான் அது செல்லும், அது கொடுக்கக்கூடிய ஆற்றல்ல அது நிகழ்த்தும் அப்படிங்கறத வந்து வேகத்துக்கான ஒரு கருத்தா எடுத்துக்கலாம். அதையும் புறநானூறுல ஒரு அழகா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகா ஒண்ணு சொல்லியிருக்காங்கன்னா அது கானல் நீர். கானல் நீர் வந்து நம்ம இலக்கியத்துல நிறைய இடங்கள்ல கானல் நீருங்கிற ஒரு விஷயத்த அழகா சொல்லியிருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் ஒரு பொய்மை வருகிறதோ அங்கெல்லாம் வந்து ஒரு கானல் நீரோடைய தத்துவம் வந்து அங்க தெரியப்படுறதா நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு ஒரு நிழல் ஒரு நிஜமா நடக்கிற விஷயம் அங்க இல்ல. அதாவது ஒரு பொய் தோற்றத்தை எங்கெங்கெல்லாம் ஒரு இடத்துல சொல்ல முடியுமோ அங்கங்கெல்லாம் உருவகப்படுத்துற விஷயம் வந்து இந்த கானல் நீரா இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது வந்து இந்த கானல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய இந்த விஷயத்துக்கு கானல் நீர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய மிராஜ் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்றதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. அது பார்க்கும் போதே அது ஒரு நீர் மாதிரி நமக்கு தெரியும். சோ அது வந்து அது அழகா எனக்கு அந்த வார்த்தை கானல் நீர் அப்படிங்கிறது இந்த மிராஜ் இந்த விஷயத்துக்கு அதை உருவகப்படுத்தினதே வந்து ஒரு அழகுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுல வந்து எப்படின்னா கானல் நீர் ஒரு ஊடகத்துல இருந்து ஒரு இடத்துல இருந்து ஒளி இன்னொரு இடத்துக்கு வரும்போது அடர்த்தி அந்தந்த பொருளுடைய அடர்த்திக்கு ஏற்றபடி அது மாறுபடும், விலகி போகிறதுக்கான வழி இருக்கும். இது வந்து நமக்கு தெரிந்த விஷயம். ஆனா கானல் நீர்ல ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஊடகத்துக்குள்ள வரும்போது அந்த ஊடகத்துக்குள்ள அந்த ஏர் அங்க இருக்கிறது வந்து ஒரு காற்று. அந்த காற்றோட டெம்பரேச்சர் ஒவ்வொரு இடத்துல மாறும். அதோடைய தட்ப வெப்பம் ஒவ்வொரு இடத்துலயும் மாறும். அப்படி மாறும்போது இந்த ஒளி படும்போது ஒரு இடத்துல இருக்கிற வெப்பத்துக்கு மாதிரி அடுத்தது இடத்துக்கு வராது. ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒளி விலகல அது ஒளி இது வரும்போது அது ஒரே மாதிரி ஒரே விஷயத்த காட்டாது. வித்தியாசமா வரும்போது ஒரு பொய் தோற்றத்தை அது கொண்டு வரும். என்னத்தை பாக்குறாங்களோ அது அங்க வராது. என்ன ஒரு லைட் ஒரு ஏதோ ஒரு மிரர் ஏதோ ஒண்ணு வச்சா எது பார்க்குமோ அதே பிம்பத்தை தான் அது தரணும். ஆனா இது அதே பிம்பம் தராம ஒரு பொய் பிம்பத்தை தரும். ஏன்னா இது உள்ள வித்தியாசமான தட்ப வெட்ப வேரியேஷன் இருக்கும்போது அது இதை எவ்வளவு அழகா அவங்க புரிய வச்சிருக்கிறாங்க அந்த ஒரு அகநானூறு பாட்டுல. அது வந்து எப்படி இந்த அகநானூறு பாட்டுல எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா இந்த மின்மினி பூச்சி எப்படி அதாவது ஒரு பரல்ல வந்து ஒரு மின்மினி பூச்சியோட இமைப்பது போல அதை ஒப்பிட்டு, அதாவது அது ஒரிஜினலா அது பரல் வந்து மின்மினி பூச்சி மாதிரி இல்ல, ஆனா அதுக்கு மாதிரி ஒப்பிட்டு கூறுவது போல அப்படிங்கிறது தான் அதோடைய இது. இன்னொரு முக்கியம், அறிவற்ற விலங்கு தான் இதை பார்த்து ஏமாந்து போகுதுன்னா அறிவுள்ள மனுஷங்க ஏன் ஏமாந்து போகணும் கானல் நீரை பார்த்து அப்படிங்கிறதையும் இதை பற்றி சொல்ற விதமா இந்த காரியம் இருக்கிறது. இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாவும் இருந்துச்சு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சும் இருந்தது கானல் நீர்னு அது சொல்றது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நான் வந்து முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ள நம்ம போறோம். என்னன்னா இயற்பியல்ல ரொம்ப முக்கியமா தமிழ் இலக்கியத்துல காணப்படுகின்ற விஷயம் வந்து வானியல். அதாவது அஸ்ட்ரானமி அஸ்ட்ரோபிசிக்ஸ் அந்த ஏரியா என்ன வானத்துல நடக்கிற காரியங்களை குறித்து சிற்றில நம்ம இலக்கியங்கள்ல என்ன கூறியிருக்காங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல எப்படி நம்ம இதை யோசிக்கணும்னா சங்க காலத்துல நம்ம சங்க தமிழர்களின் வானிலறிவு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதை வந்து எப்படின்னா உலகத்தை எப்படி அவங்க கவனிச்சாங்க அப்படிங்கறத யோசிச்சாலே ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது உலகத்தை வந்து அவங்க நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5 அதாவது 5 பூதங்களா அதை நியமிச்சிருக்காங்க. இந்த ஒரு கான்செப்டே
ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப அழகா அதை சிந்திச்சிருக்காங்க. தொல்காப்பியர் அவர் சொல்லும்போது, நிலம் தீ நீர் விழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கி நாதலில் அப்படின்னு ஒரு எழுதி இருக்கிறார். அதாவது 5 பூதங்களும் சேர்ந்த கலவைதான் உலகம் என்றும் அதுல எழுதியிருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு இதுல இது சரி 5 பூதம்ங்கிறது ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டாலும் இன்னொரு ஒரு விஷயம் அதுல இருக்கு. இதுல இயற்பியல் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம்னா, அடுத்தது பாருங்களேன், விசும்பில் ஊழ செல்ல நுண்முறை வெள்ள மூழ்கி ஆர்த்தற்பு. அதாவது ஒவ்வொரு ஊழை காலத்திலும் ஒவ்வொன்றும் வெளிப்பட்டது அப்படின்றத சொல்றாங்க. எப்படி வந்து உலகம் உண்டானது அப்படிங்கிறதுக்கு ஒரு கான்செப்ட். அதாவது முதல் வான் வந்து ஃபர்ஸ்ட் ஊழி காலத்துல ஆரம்பிச்சிருக்கு. அளவு, அதாவது ஊழி காலம்னா அளவு, கால அளவு, அது வே இன் விச் இட் வாஸ் கிரியேட்டட் அந்த டைம்ல அப்படின்னு. அப்புறம் காற்று 2வது ஊழி காலத்திலும், தீ 3ஆம் ஊழி காலத்திலும், நீர் 4ஆம் ஊழி காலத்திலும், நிலம் 5ஆம் ஊழி காலத்திலும் தோன்றியது அப்படிங்கிறது தான் அதோடைய கான்செப்ட். இது அப்படியே அப்படியே இவல்யூஷன் தியரியில எப்படி லைஃப் இது வந்துச்சுன்னும் போது இந்த காலங்களோடு ஒரு ஒத்து போவதுதான் அதுல இருக்கிற பெரிய விஷயம். எப்படி இதை வந்து அந்த காலத்துல இதை யோசிச்சு சொன்னாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. அப்புறம் கால கணக்கிடுவது, கால கணக்கிடுதல் வந்து பல விஷயங்கள்ல நான் பார்த்தேன். ஒண்ணு மட்டும் தான் இங்க குறிப்பிட்டிருக்கேன். ஆனா கால அளவிடுதலை வந்து அவங்க ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அதாவது மழை காலத்துல திங்களை வச்சு அவங்க கால அளவிடு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு அறிவியல் ஆய்வுகளும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுது. ஒரு இதுல 27 நாட்கள்னு சொல்றாங்க, ஒரு இதுல 30 நாட்கள்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு இதுல வந்து இந்த திங்கள் வந்து சூரியனும் திங்களையும் வச்சுதான் கால அளவிட பண்றாங்க. இந்த திங்கள் சுத்தி வர்ற நாட்கள் வந்து ஒரே விதத்துல இல்லாததுனால அங்க ஏற்ற இறக்கங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் இருக்குது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விஷயம். ஆமா, இது இட்ஸ் நாட் இன் ஒரு மாதிரி ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட் தான், ரவுண்டு இதுல வந்து சுத்தல, கொஞ்சம் முன்ன பின்னதான் ஒரு சுத்த வந்து ஒரு விதமா தான் இருக்குது. அதை அவங்க புரிஞ்சு அதை சொல்லியிருக்காங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அடுத்து மழை காலத்துல வந்து நம்ம காலத்தை வந்து சூரியனை பார்த்து மட்டும் நமக்கு சொல்ல முடியல அப்படின்னும் போது ஒரு நாழிகை வட்டல் என்ற ஒரு கருவியை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது நம்ம கிளாக் மாதிரி. அதை இலக்கியத்துல வந்து குறு நீர் கண்ணல் அப்படின்னு குறிச்சிருக்காங்க. அந்த அந்த நாழிகைய கணக்கிடுறவங்க பேரு நாழிகை கணக்கர் அப்படிங்கிற பேரும் அதுல இருக்கு. பொய்யா மக்கள்ங்கிறது வந்து இந்த நாழிகை கணக்கருக்கு இலக்கியத்துல கொடுத்திருக்க பேரு. பொழுது அளந்தறியும் பொய்யா மாக்கள் குறுநீர் கண்ணல் இனந்தறிற்று சரி இருப்ப அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அதாவது எந்த நாளிகையில அரசன் துயில வேணும், எப்படி பண்ண வேணும் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்காக இந்த நாழிகை கணக்கர் பொய்யா மக்கள் வந்து சொல்றாங்க அப்படிங்கிறது இந்த பாசறையில் இருக்கிற மன்னனுக்காக முல்லைப்பாட்டுல சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது அடுத்த காரியத்துல பார்க்கலாம். அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், கதிரவனை பத்தி என்னென்ன காரியங்களை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. அதாவது எப்படி அவங்க சொல்றாங்கன்னா, கதிரவன் இல்லைன்னா அந்த உயிர் எதுவுமே இருக்க முடியாது. அதாவது வெப்பமும் கதிரவனுடைய அந்த கதிர்களும் ஒரு உயிர் வாழ்வதற்கு ரொம்ப தேவையான விஷயம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு இதுவை வச்சுக்கிறாங்க. அப்படின்னா சூரியன், அதாவது கதிரவன், ஞாயிறு ஒரு நெருப்பு கோலம் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதை விட ஒரு முக்கியமான என்ன சொல்றாங்கன்னா, அந்த நெருப்பு கோலம் வந்து ஒரு ரவுண்ட் மாதிரி இல்ல, அது வந்து ஒரு வாயுனால ஆனது அப்படிங்கறதுனால அது வந்து நெருப்பு சுடர்கள் தான் அதை சொல்றாங்க. சுடர்கள் வந்து வெளியே வருது. அப்போ வந்து அந்த சுடர்கள் வெளியே வரும்போது சில சுடர்கள் வெளியே அதை விட்டு வெளியே வந்துடும் போது அது அதோடைய வெப்பம் குறைந்து அது கோள்களாக மாறுவது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. கோள்களையும் விண்மீன்களையும் அழகா அவங்க பிரிச்சு எடுத்திருக்கிறாங்க. அது அப்புறமா திருப்பி சொல்றேன் நான். இந்த நெருப்பு கோள்களா இருக்கிற இந்த கதிரவன், அதாவது சுடர்களுடைய காரியம் வந்து ரொம்ப அழகா அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க இது பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
கோண்மீன்னு அதை சொல்றாங்க. கோள்கள் இது பூமியை சுத்துதா சூரியன், சூரியனை சுத்துதா பூமின்றது ஒரு பெரிய குளறுபடியான காரியம் அந்த காலத்துல நடந்துட்டு இருந்திருக்கு. அது எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். அப்புறம் அதாவது கதிரவன் ஒரு இடத்துல நிக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்க யோசிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு, கதிரவன் வந்து ஒரு இடத்துல நின்னாலும் அது ஒரு மாதிரி ஒரு தொங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமா வச்சிருக்கிறாங்க. அது எப்படி அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. அழகா அது வந்து ஒரு இடமா அது வந்து தொங்குற ஒரு அந்தரத்துல ஒரு பிடிப்புமின்றி அது தொங்குது அப்படிங்கிறத எவ்வளவு அழகா அவங்க சொல்லியிருக்காங்க தெரியுமா? அந்த இந்த குறள், அந்த பழந்தமிழருடைய செய்யுள்ல அது அழகா அது வந்து ஒரு தொங்குற ஒரு விஷயமா அதை வந்து எடுத்திருக்கிறாங்கிறதே ஒரு பெரிய இது. இப்ப நான் சொல்றேன். அந்த காலத்துல ரெண்டு விதமா இருந்துச்சு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புரிதல் வந்து ஜியோசென்ட்ரிக், அதாவது பூமி நடுவுலையும் மற்ற கோள்கள் வந்து அதை சுற்றியும் வந்ததா ஒரு 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 விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து 2 முதல் 16 செஞ்சுரி வரைக்கும், அதாவது இந்த அலெக்சாண்ட்ரன் ஏரியால டைம்ல அவங்க வந்து நிறைய சயின்டிபிக் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பிளட்டானமின்றவர் இதை யோசிச்சார். அதாவது டிக்ளேர் இது சொன்னாங்க, எர்த் தான் நடுவுல இருக்கு, பூமி நடுவுல இருக்கு, மற்ற இதெல்லாம் சுத்துது அப்படின்னு. அப்புறம் வந்து 16வது செஞ்சுரியில நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ் வந்தப்போ அவர் வந்து இல்ல இல்ல, பூமி நடுவுல இல்ல, சூரியன் தான் நடுவுல இருக்கு, சூரியனை சுத்தி தான் எல்லாம் சுத்துது அப்படிங்கிற கோட்பாடை கொண்டு வந்தாங்க. ஆனா நம்ம இந்த சங்க இலக்கியத்துல பார்த்தோம்னா, நானும் கொஞ்சம் சில இது ஆராய்ச்சிகளை படிச்சு பார்த்தேன். பார்த்தா ஒரு இடத்துல அதை வந்து பூமி தத்துவத்துல பூமி மையமா இருக்குது, இன்னொரு இதுல அது சூரிய மையமா இருக்குது. மாறி 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 தான் வருது. ஆனா இது டிஃபரன்ஸ் இருக்குது, அதாவது இப்படி இருக்க சான்ஸ் இருக்கு, இப்படி இருக்க வர சான்ஸ் இருக்குன்னு யோசிச்சதே அந்த காலத்துல எனக்கு பெரிய விஷயமா நான் யோசிக்கிறேன். பெரிய டெலஸ்கோப்போ இல்ல பெரிய நுண்க பெரிய பெரிய கருவிகளோ இல்லாத சமயத்திலையும் அவங்க பல கணக்கீடுகளை கொடுத்து இப்படி ஒரு அழகான ஒரு முக்கியத்துவத்தை அவங்க வந்து நிலைநாட்டியிருக்காங்க அப்படிங்கறதே பெரிய விஷயம். சில அதான் 2 விதமான ஒரு செய்யுள் கொடுத்துருக்கேன். 2 விதத்துலயுமே பாத்தீங்கன்னா, ஒண்ணு புவி மயமா இருக்கு, ஒண்ணு வந்து ஞாயிறு மயமா இருக்குது, அதாவது சூரிய மயமா மையமா இருக்கிறது. இது வந்து அந்த காலத்துல இருந்தே உள்ள ப்ராப்ளம் தான். அது சங்க இலக்கியத்துக்கு அப்புறம் தான், இது வந்து ரொம்ப லேட்டா தான் 16 செஞ்சுரியில, அதுக்கப்புறம் தான் இது வந்து ஒழுங்கா ஒரு 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 புரிதலுக்கே இயற்பியல் உலகத்துல வந்திருக்கு. அதனால இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. அண்ட் சூரியனை பத்தி இன்னொன்னு என்னன்னா, அதோட அதோட என்னது சிறுபான படையில அது ரொம்ப அழகா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அது எரிந்து கொண்டே இருக்கும் எரிகோள் அப்படிங்கறத ரொம்ப அழகா அதுல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிற கோள்களை பத்தி பார்ப்போம். அங்க வந்து நிறைய வானவியல்ல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நான் சில காரியங்களை மட்டும் நான் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். அத முன்னாடி இருக்கிற கோள்களை எல்லாம் அவர்கள் பிரித்து எடுத்திருக்கிறாங்க. அதுக்கான பேரையும் அது வந்து அதுக்கு ஏத்தபடியாக கொடுத்திருக்கிறாங்க. அதாவது ஞாயிறு வந்து அது எப்படி நின்று கொண்டு இருக்கும், அதாவது நாண்டு கொண்டு இருக்கும் அப்படிங்கிறது, அந்தரத்துல இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஞாயிறுக்கு நான் இவ்வளவு நேரம் கதிரவனை பத்தி சொன்னோம். திங்கள் பத்தி சொல்லும்போது அது மாத கணக்குக்கு உட்பட்ட ஒரு கோளா அது இருக்குது. மதி அப்படின்னா ஒரு அளவு, அளவீடுகளை உருவாக்குகிற, அளவீடுகளை கொடுக்குகிற ஒரு விஷயமா அது வந்து இது இருக்கு. திங்களுடைய வேலையா இருக்குது. அப்புறம் செவ்வாய் வந்து தெரியும், அது பேருக்காக தான். அதாவது அது பார்க்க வந்து சிவப்பு நிறத்துல இருக்கிறதுனால அதற்கு செவ்வாய் அப்படின்னு மார்ஸுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. வியாழன் அப்படிங்கிறது வந்து வியாபித்து இருக்கிற மாதிரியா, அதாவது அப்படியே பெருசா இருக்குது அப்படின்றத, இதெல்லாம் வந்து அவங்க எப்படி கணக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் பெரிய விஷயம். அது எல்லாத்தையும் அவங்க வந்து செய்யுள்ளையும் கொண்டு வந்து அதை நிலைநாட்டி இருக்காங்க. சனி அப்படிங்கிறது காரி காரி, அதாவது பிளாக், அது வந்து இட்ஸ் அ லாங் வே பிளானட், பெரிய இடத்துல இருக்குது, அது அதோடைய இது.
இதுல இன்னும் ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது இந்த வெள்ளி. வெள்ளியோடைய விஷயங்கள் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. வெள்ளி வந்து அது 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 ஒரு அது அதோடைய கிளிட்டர் ஆகுறது, அது வந்து ஒளிர்கிறது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலயா என்னத்தினாலன்னு தெரியல, வெள்ளிய பத்தி அதிகமா நம்ம எல்லா இலக்கியங்களிலும் பார்க்க முடியுது. விடிவெள்ளின்னு அதுக்கு ஒரு பேரு. ஏன்னா அது விடியலை அது உணர்த்துவதனால அது விடிவெள்ளி. மறையும் போதும் அது வர்றதுனால அது அது சூரியன் உதயும் போதும் அது தெரியுது, மறையும் போதும் அது தெரியுதுங்கிறதுக்கு அதனால அது வந்து நமக்கு அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கோளா அது இருக்குது. இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும். எப்படின்னா வெள்ளியும் பூமியும் ட்வின்ஸ், இணை இணை கோள்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதோட சைஸ்லயும் அதோட இது விஷயங்களிலும் ஆல்மோஸ்ட் எல்லாம் அப்படியே இல்ல, ஒரு விதத்துல ஒத்து வருகிற கோள்களா அது இருக்குது. இதுல வந்து என்னன்னா, ஆனா ஒரு சில விஷயங்கள் எனக்கு புரியல. அதாவது அதோடைய வட திசையில் சென்றால் மழை பெய்யும், தென் திசையில் சென்றால் மழை பெய்யாது என்று ஒரு செய்யுள் இருக்கு. இது எனக்கு என்னன்றது தெரியல. ஆனா மழைங்கிற விஷயமும் வெள்ளிங்கிற கோளுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. எப்படின்னா வெள்ளிக்கோள் வந்து ரொம்ப அமிலத்தன்மை உடையது. அதுல வந்து நிறைய சல்ஃபர் இருக்கு, கந்தகம் வந்து அதிகமா அதுல வந்து வெள்ளி கோள்ல இருக்கு. சோ அங்க அமில மழை பொழியும் அப்படிங்கிறது உண்மையான நிதர்சனம். அப்படின்னா அங்க அமில மழையை தான் இவங்க சொல்லியிருக்காங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனா வெள்ளிக்கும் மழைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த விதத்துல சம்பந்தம் இருக்கு. மற்ற விஷயம் எனக்கு வந்து அது என்ன சொல்ல வராங்கங்கிறது எனக்கு புரியல. அப்புறம் மத்ததெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்தது வால் நட்சத்திரம். ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கூடிய வால் நட்சத்திரம். இதுல என்ன அப்படின்னா, அது அது வந்து ஒரு கேஸ் அப்படிங்கிறது, அதாவது ஒரு வாயு அப்படிங்கிறத, ஒரு புகை கொடி அப்படிங்கிறத புரிஞ்சதே எனக்கு, அந்த புரிதல் வந்து அந்த பண்டைய கால மக்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஒரு நெருப்பு அப்படின்லாம் சொல்லாம அது வந்து ஒரு புகையினால ஏற்படுகின்ற ஒரு நிகழ்வு, அதனால வருகின்ற ஒரு வெளிச்சம் அப்படிங்கிறத ஒரு அழகா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் வால் நட்சத்திரத்தை தூமம் அப்படிங்கிறாங்க. அந்த தூமகேது அதுதான் வந்து அந்த வால் நட்சத்திரம். அது வருது அப்படின்னா ஏதோ ஒரு தீமைக்கு அறிகுறியா அது தென்படுதுங்கிறது அந்த காலத்திலேயே அவங்க எடுத்திருக்க ஒரு விஷயமா இருக்குது போல. அதுவும் பல வரலாற்று காரியங்கள் நமக்கு அதை புரியப்படுத்தவும் செய்யுது. ஆனா அந்த பண்டைய கால மக்கள் என்ன கண்டிஷன், எப்படி அதை வந்து அவங்க புரிஞ்சு கொண்டாங்க அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அது வால் நட்சத்திரோடைய அவங்க அதோடைய புரிதல். அடுத்துதான் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம்ம சூரிய கிரகணமும் சந்திர கிரகணம். சூரியன், பூமி, சந்திரன் மூணும் ஒரே நேர்கோட்டுல வரும்போது அங்கு கிரகணங்கள் தோன்றுறது வழக்கம். அதாவது ஏதாவது ஒண்ணு மறைக்குது. சூரியனை அல்லது சந்திரன், பூமி, சந்திரன் இதுல ஏதோ ஒருத்தோடைய நிழல் இன்னொன்னுத்தோட படுது அப்படின்னா மறைக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். இத வந்து சந்திர கிரகணம்னா சந்திரன் வந்து மறைக்கப்படுது, சூரிய கிரகணம்னா சூரியன் மறைக்கப்படுது. இதுதான் விஷயம். இப்ப வந்து நம்ம இலக்கியங்கள்ல நிறைய இடத்துல சந்திர கிரகணத்தை அதிகமா சொல்றாங்க, சூரிய கிரகணம் கொஞ்சம் குறைவுபடுதல சொல்றாங்க, ஆனா கொஞ்சம் குறைவா இருக்கு. இது வந்து ஒண்ணு மறைக்குது அப்படிங்கிற கான்செப்ட அவங்க வந்து விழுங்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட அது தீண்டுவது அப்படின்னு எடுத்துட்டு, ஒரு பாம்பு இன்னொன்னு தீண்டுனா அது எப்படி மாறி போகும் அப்படிங்கிற ஒரு உருவகத்தை அவங்க அங்க எடுத்துக்கிட்டதா நான் பார்க்கிறேன். சோ இது இது வந்து சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இது ஒரு நிகழ்வா இருந்தாலும் இந்த நிகழ்வுக்கு நிறைய காரண காரியங்களும் மற்ற ஒழுங்கு தன்மைகளும் இதுல கொண்டு வராங்க. மகாபாரதம் இந்த மாதிரி பல இடத்துல நடந்தாலும் நம்ம சங்க இலக்கியத்திலையும் அதை வந்து ஒரு 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 முக்கியமான ஒரு நிகழ்வா அது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நாள் மீன், கோள் மீன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயத்தைகள் அவங்க அழகா சொல்றாங்க. சொந்தமா ஒளியை தருகின்ற நட்சத்திரங்கள் வந்து நாள் மீன். அதாவது நட்சத்திரங்கள் வந்து அவங்க அதுக்குள்ளேயே இருக்கிற அந்த வெளிச்சத்தை அது தரும்.
அதுக்காக அதனால அந்த நட்சத்திரங்கள் சொந்தமாய் ஒளியுடைய நட்சத்திரங்கள் வந்து நாள்மீன். சொந்தமாக ஒளி இல்லாத இன்னொரு இடத்துல இருந்து அது அதாவது நம்ம சூரியன் கிட்ட இருந்து எப்படி நம்ம கோள்கள் எல்லாம் ஒளியை எடுத்துக்குதோ அப்படி இருந்ததுன்னா அது பேர் கோள் மீன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது அழகா அதை பிரிச்சு வைத்தது வந்து ரொம்ப 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 வானியல் நம்ம தமிழர்களுடைய சிந்தனையை வந்து ரொம்ப மேம்படுத்துவதா இருக்குது. இது பட்டினப்பாலையில இந்த விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது திங்கள். திங்களுக்கு சொல்லவே வேண்டாம். சந்திரன் வந்து அளப்பவன், ஆழமான பொருளை கொண்டது, கால அளந்து வைப்பது இதெல்லாம் இருக்குது. மதி, திங்கள், சந்திரன், பிறை என்று பல பெயர்கள் அதுக்கு உண்டு. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த ஈர்ப்பு சக்தி இதெல்லாமும் இது நான் செய்யுள்ள இங்க எடுத்துட்டு வரல. ஆனா ஒரு இது செய்யுள் பார்த்தேன். பௌர்ணமிக்கும் அமாவாசை நேரங்கள்ல திங்களோடைய இது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால தான் அங்க அலைகள் வந்து அதிகமா காணப்படுது அப்படின்னு ஒரு செய்யுள்ள எழுதியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப அது ஆச்சரியமாகவும் அதை எப்படி கணக்கிட்டு இருக்காங்க, எப்படி ஒரு திங்களுடைய சுற்றுப்பாதையில ஏற்படுகின்ற மாற்றங்களினால ஏற்படுகின்ற இந்த ஈர்ப்பு விசையினால ஏற்படுகின்ற மாற்றங்களை அழகாக அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. சரி. இதுவரைக்கும் நான் வந்து ஒரு சில ஆய்வு தலைப்புகள உங்களுக்கு விஷயங்கள பத்தி நான் சொன்னேன். ஆனா, இயற்பியல்ல இதற்கும் மற்ற பல தலைப்புகள் உள்ளது. பல விதமான தலைப்புகள் இருக்குது. அந்த தலைப்புகளிலும் பல செயற்கள் இருக்கலாம். அது செய்யலாம். இப்ப இந்த இந்த எஃப்டிபி இந்த மீட்டிங்கோடைய ஒரு அ எண்ணமும், நோக்கமும் இங்க கேட்டுட்டு இருக்க பேராசிரியர்களும் ஆய்வாளர்களும் சான்றோர்களும் நீங்க சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு இன்னும் அதிகமாய் ஆய்வுகளை செய்ய வேண்டும் என்பதுதான் இதோடைய நோக்கமா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இன்னும் பல துறைகளையும் இன்னும் என்னென்ன விதத்துல இயற்பியல ஆய்வுகளுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இயந்திரவியல் இருக்கு. அதாவது இயந்திரவியல் மெக்கானிக்ஸ் அப்படின்னா நீங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. சங்ககால இலக்கியத்துல அயன் ஏஜ் சமயத்துல நிறைய காரியங்கள் நம்ம முன்னேற்றத்துல நம்ம அதிகமா இருந்திருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு அந்த சக்கரை ஆலைகள் வந்து அந்த காலத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சக்கரை ஆலைகள்ல இருந்திருக்குன்னா ஆலைகள் வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு இயந்திரவியல் வந்து அவங்க அதிகமா யோசிச்சிருக்காங்க அப்படிங்கறதுதான் அதை யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அடுத்தது ஒலிய பத்தி வந்து எனக்கு நான் நிறைய இடம் படிக்கல. எனக்கு ஆனா ஒலிய பத்தி கண்டிப்பா காரியங்கள் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். இசைக்கருவிகள் பத்தி ஒரு தனி ஆய்வுகளே இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இசைக்கருவிகளும் நம்ம அதாவது இயற்பியலுக்கும் சேர்ந்த ஒரு விஷயம்தான். ஸோ தமிழ் இலக்கியத்துல இசைக்கருவிகளை கொண்டு ஆய்வுகள் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதை ஆய்வாளர்கள் அதை எடுத்து நீங்க பண்ணுங்க. டாப்ளர் எஃபெக்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஒரு ஒரு ஒலி இருக்குதுன்னா கேட்கிறவர்களுடைய டிஸ்டன்ஸும் யாரு ஐ மீன் கொடுக்கக்கூடிய இடத்தையும் இதையும் எந்த அளவுல சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத பத்தி சொல்றது. அதாவது ஒருத்தர் ஒரு ஒரு ரயில் நிலையத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு ட்ரெயின் வருதுன்னா ட்ரெயின் வரும்போது இருக்கிற சத்தம் எப்படி இருக்கும், அல்லது இவங்க வந்து அந்த ட்ரெயினை விட்டு வெளியே போகும்போது அந்த சத்தம் எப்படி இருக்கும், இப்படி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிறத வச்சு ஒலி விலகுதலை வச்சு நிறைய காரியங்களை சொல்லலாம். கண்டிப்பா சங்க இலக்கியத்துல அதை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அதோடைய ஆய்வு இருக்கலாம். பொருள் அறிவியல்னா மெட்டீரியல் சயின்ஸ். அதாவது ஒரு பொருள் வைத்து அந்த பொருளை உரிய இடத்துல அல்லது அதோடைய தன்மைகள் அது எப்படி எப்படியெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை சுற்றி அதை பற்றிய விஷயங்கள் எப்படி காரியங்களை மாத்துது, பெரிய பெரிய வித்தியாசங்களை கொண்டு வருது அப்படிங்கிற விஷயங்கள்ல வந்து நம்ம தமிழறிஞர்கள் பண்ணியிருப்பாங்க. மின்சாரம், காந்தம், அணு, கரு அறிவியல் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அணுவை பத்தி நான் சொல்ல
சொல்லலை. ஏன்னா நேற்று நீங்க கேட்டீங்க ஜெபப்பிரியா மேடம் அவங்க பேசும்போது அணு அறிவியலை பத்தி பேசினாங்க. ஸோ அணு அறிவியல், கரு அறிவியல் வந்து இயற்பியல்ல வந்து அது ஒரு முக்கியமான பங்கு. அது 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 கண்டிப்பா அதை பத்தி தமிழ் இலக்கியங்கள்ல கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். இன்னும் பல தலைப்புகள் இருக்கிறது, பல அறிவியல் கோட்பாடுகள் இருக்கிறது. கண்டிப்பா நம்ம அறிவியல் ஆய்வாளர்கள் இதை குறித்தும் செய்யணும். இதை பற்றி நம்மளுடைய தமிழ் மொழியில இந்த காரியங்களை நீங்க கோட்பாடுகளை வெளிக்கொண்டு வந்து அத எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா யோசிச்சு பாத்தீங்கன்னா இவ்வளவு காலம் நான் சொன்ன காரியங்கள் எல்லாமே சங்க கால இலக்கியங்கள்ல நடந்திருக்கு. ஆனா அதுக்கு அப்புறம் பிற்பட்ட காலங்கள்ல வந்ததை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மேற்கத்திய கோட்பாடுகள் வழியா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம தமிழ் இலக்கியத்துல இவ்வளவு காரியங்கள் இருக்குதுங்கிறத நம்ம ஆய்வுகள் மூலமா வெளிக்கொணர்ந்தா மாத்திரமே நம்ம இடத்துல இருந்து இவ்வளவு அழகான அறிவியல் காரியங்கள் வெளி வந்திருக்கு என்பது வெளி உலகத்துக்கு தெரியும். நம்மளுடைய நிலையை நம்ம சரி பண்ணிக்க முடியும், சீர்தூக்கி பார்க்கவும் முடியும். இன்னும் வருங்காலங்கள்ல இன்னும் அதிகமான ஆய்வுகளை நம்ம இந்த வழியில செய்யவும் முடியும். இதற்கு நான் ஒரு சின்ன காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த விஷயங்கள் யாரும் பேசுறீங்களா? மேம் பேசுங்க பேசுங்க. ஓகே. இது நான் வந்து இன்னொரு இப்போ இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன். அந்த விஷயங்கள்ல நீங்க வந்து உங்களுடைய அறிவியல் காரியங்களை நான் சொல்றேன். நீங்க வந்து உங்களுடைய தமிழ் இலக்கியத்துல என்னென்ன காரியங்கள் இருக்குதோ அதை நீங்க அதை பார்த்து அதை செய்யும்படியா கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட், நானோ தொழில்நுட்பத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். நானோ தொழில்நுட்பம்ங்கிறது வந்து இப்ப பிற்பாடு காலங்கள்ல வந்த ஒரு விஷயமா தென்பட்டாலும் என்னுடைய கணிப்பு கண்டிப்பா இது வந்து பிற்காலத்திலையும் சங்ககால இலக்கியத்திலேயோ இல்ல நம்ம தமிழ் இலக்கியங்கள் பல இலக்கியங்கள்லயும் இதை பற்றியான ஒரு புரிதல் கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த லோட்டஸ் எஃபெக்ட் நான் கிளாஸ்ல நான் எடுக்கும் போதெல்லாம் நான் யோசிக்கிற விஷயம் வந்து இதை எவ்வளவு அழகா வந்து முன்னாடி புரிய வச்சிருந்தாங்க. தாமரை இலை தண்ணீர் போல அப்படிங்கறது வந்து எவ்வளவு அழகா நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஒட்டாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அது ஏன் ஒட்டாதுங்கிறது தான் அந்த லோட்டஸ் எஃபெக்ட், நானோ தொழில்நுட்பம். அவ்வளவுதான். ஒட்டாதுங்கிறது நமக்கு தெரியும். அது ஏன் ஒட்டாதுங்கிற அந்த கோட்பாடை நம்ம தெளிவா வெளிக்கொணர்ந்து சொல்லும் போது அது எல்லாராலையும் ஒத்துக்கப்படுது. அதை வந்து அது வழி வழியா அதை எடுத்துக்கிட்டு வராங்க. இப்ப நம்ம லோட்டஸ் எஃபெக்ட் என்னன்னா அந்த அந்த லீஃப்ல அந்த இலையில அந்த லீஃப் மேல இருக்க அந்த துகள்கள்லாம் குட்டி குட்டியா நானோ, அதாவது 10⁻⁻⁹ மீட்டர்ஸ், அதாவது ரொம்ப 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 நுண் விஷயம். அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒட்டுறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிறதுனால அது ஒட்டாம உருண்டு நிக்குது அப்படிங்கறதா சயின்ஸ். இது நம்ம ஜனங்களுக்கு தெரியாதா? நம்ம தமிழறிஞர்களுக்கு தெரியாதா என்ன? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எங்கேயாவது இத கோட்பாடு கொண்டு வந்திருப்பாங்க. இதை நம்ம வெளிக்கொணரணும். இத மாதிரி விற்கிற விஷயங்களை நம்ம யோசிக்கணும். ஒரு கோட்பாடா கொண்டு வர விஷயங்களை நம்ம யோசிக்கணும். அடுத்தது வந்து கீகோ எஃபெக்ட். கீகோ எஃபெக்ட்ங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பள்ளி எப்படி செவுத்து மேல நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இது வந்து சயின்டிபிக்கா அறிவியல் தன்மையா அதை யோசிக்கும் போது அங்க பார்த்தா இந்த பள்ளிக்கு கையில இருக்கிற அந்த விரல் எல்லாம் ஒரு வேக்யூம் மாதிரி குட்டி 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 நாளங்கள் இருக்குதான். அந்த நாளங்கள் வந்து அது அப்படியே போய் அது பிடிச்சிக்கிற தன்மை இருக்குதான். அதுல வந்து உழாதபடி அந்த பிடிச்சிக்கிற தன்மை. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஸ்பாச்சுலன்னு போட்டிருக்கேன்ல, அந்த மாதிரி ஒரு வேக்யூம் மாதிரி போட்டு இப்ப நம்ம இந்த செவத்துல எல்லாம் ஒட்டுறோம்ல, வேக்யூம் இது ஒட்டுறோம்ல மாட்டுறதுக்கு, அது மாதிரி இது போய் மாட்டி வச்சுக்குதான், பிடிச்சிக்குதான். பிடிச்சிக்குது, அது ஏறுது, உதவுது. நானோமேட் இது வந்து நம்மளால யோசிச்சிருக்க முடியாதா? அது நம்ம மக்கள் யோசிச்சிருப்பாங்க. அப்போ நம்ம எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து நம்ம யோசிச்ச விஷயங்களை வெளிக்கொணர்றதுக்கு நம்ம யோசிக்கணும். அடுத்தது இது பாருங்களேன், இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு யோசிக்கக்கூடிய விஷயம். எனக்கு வந்து தமிழ் இலக்கியம் எனக்கு முழுமையா எனக்கு தெரியாது. அதை செய்ய வேண்டியவங்க நீங்க. இயற்பியல் அறிவியல் சார்ந்து டவுட் இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நானோ டெக்னாலஜில ஒரு முக்கியமான பங்கு. பழங்காலத்துல நடந்த விஷயம். இது வெஸ்டர்ன் மேற்கத்திய நாடுகள்ல நடந்த விஷயம்.
இதை நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா இது மாதிரி நம்ம ஊர்ல என்ன நடந்திருக்குன்றத நீங்க கண்டுபிடிப்பீங்க. ஒண்ணு, இந்த டமாஸ் சாபர்னு ஒண்ணு இருங்க. அது வந்து ஒரு பர்ஷியன் சோடு, அதாவது பர்ஷியன் பாரசீக நாட்டுல இருக்கிற, ஈரான் நாட்டுல இருக்கிற ஒரு வாள். அந்த வாளோட தன்மை என்னன்னா ரொம்ப மெல்லிசா இருக்குமா. அந்த மெல்லிசு வாள்ல வந்து அந்த அந்த அரசனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உடையவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாளை தருவாங்களாம். டமாஸ்கஸ் வாளுங்கிறது உலக புகழ்பெற்ற வாள். அது வந்து ஒருத்தர் சீவுச்சுன்னா அவ்வளவுதான், சீவிரும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதுல வந்து இரு கருக்குள்ள பட்டயம் வேற. அது ரெண்டு சைடும் அதுக்கு வந்து ஷார்ப் உண்டு. அப்ப இது எப்படி இருக்கு, ஏன் எப்படி இதை செஞ்சாங்க அப்படின்னு இப்ப யோசிச்சு அதை வந்து ஒரு டெம் பிக்சர் எடுத்து பாக்குறாங்க. பெருசாக்கி பார்த்தா உள்ள நானோ டியூப்ஸ் இருக்குதான். அதாவது நானோ மெட்டீரியல், கார்பன் நானோ டியூப்ஸ் உள்ள இருக்குது. சோ இதுக்கு அந்த தன்மை இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் அதை யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அவங்க நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க அந்த காலத்து ஜனங்க. அண்ட் இந்த ஸ்டெயின் கிளாஸஸ், இந்த பெரிய பெரிய கத்தீட்ரல்ல ஆலயங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஸ்டெயின் கிளாஸஸ்ல எல்லாம் வந்து கலர் கலரா இருக்கும். அந்த காலத்துல எப்படி அந்த மாதிரி கலர் வந்துச்சுன்னா, கோல்டு சில்வர் இதெல்லாம் வச்சு அவங்க ஒரு கலவை செஞ்சு அந்த கலவையை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி லைட்டு ஒவ்வொரு நேரத்துல அந்த கலவைக்குள்ள வரும்போது, வெளி வரும்போது வித்தியாசமான கலருங்க அதுல தெரியப்பட்டிருக்கு. அது எப்படி அதுல இருக்கு அப்படின்னு அந்த இதை சுரண்டி பார்த்தா அது ஃபுல்லா நானோ மெட்டீரியல், அதாவது இந்த நானோ துகள்கள் அதுல இருந்திருக்கு. இதுவும் வந்து 4th செஞ்சுரியில வச்சிருக்காங்க. இதை விட இன்னொன்னு பாருங்க, இந்த லைக்கரஸ் கப்பு. இந்த கப்பு எப்படின்னா, வெளியில லைட் இருக்கும், வெளியில இருந்து லைட் பார்த்தா அது பச்சையா இருக்கும், உள்ள இருந்து லைட் பார்த்தா அது ரெட்டா இருக்கும். ஒரே கப்பு ஒரே மெட்டீரியல், எங்கேருந்து லைட் வருதோ அதுக்கேத்தபடி அது மாறுதான். ஏன்னா அந்த இடத்துல வந்து கோல்டு சில்வர் எல்லாம் பண்ணிருக்கல, டிஃபரன்ஸ் இந்த அடர்த்தி மாற்றங்களும் மெட்டீரியல் மாற்றங்களும் வரும்போது அங்க உங்களுக்கு டிஃபரன்ஸ் வருது, அதனால அது லைட். அண்ட் இந்த மாதிரி கிளாஸ் செராமிக் கிளேஸ் வச்சு பளபளன்னு வச்சிருக்கிற கிளிட்டரிங் இது, இதெல்லாம் வந்து பழைய செஞ்சுரிகள்ல அந்தந்த நாட்டுல இருக்கு அப்படின்றது. இதெல்லாம் என்னன்னா நானோ டெக்னாலஜியோட ஒத்து போகுதுன்னு அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம தமிழர்களுடைய இதுல எங்க இருக்கு இதெல்லாம்? நம்ம நானோ டெக்னாலஜில இதெல்லாம் எங்க இருக்கு? இனிமேலுக்கு இதை வந்து நம்ம யோசிக்கணும். இது உங்களுக்காக நான் கொடுக்குற ஒரு வேண்டுகோள். இதை எனக்கு தெரியல, பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷம், வெளிக்கொண்டு இருந்தா அதை படிக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படி பண்ணலைன்னா யாராவது ஒருத்தர் தமிழ் இலக்கியங்கள்ல நானோ டெக்னாலஜிக்கு ஒத்த அறிவியல் சான்றுகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க எடுத்துட்டு வாங்க. சரி, இது இவ்வளவும் நான் படிச்சதெல்லாம் என்னோட சொந்த கருத்துக்களோ சொந்த விஷயங்களோ இல்ல. சில கோட்பாடுகள் எல்லாம் நான் வெளியில இருந்து நான் படிச்சதுதான். அவங்களுக்கான அங்கீகாரத்தை நான் தர விரும்புறேன். ரொம்ப முக்கியமானது வந்து கீதாஞ்சலி, முனைவர் கீதாஞ்சலி அவங்களுடைய 2 பேப்பர் எனக்கு ரொம்ப அழகா உதவுச்சு. சங்க இலக்கியத்தில் அறிவியல் கருத்தாக்கங்கள்ங்கிற ஒரு பேப்பரும், சங்க இலக்கியத்தில் இயற்பியல் கருத்தாக்கங்கள் அப்படிங்கிற ஒரு பேப்பரும் எனக்கு ரொம்ப இந்த காரியங்களை எல்லாம் படிச்சு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. அடுத்து 2 புக்கு, தமிழ் இலக்கியத்தில் அறிவியல் சிந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு வானதி பதிப்பகத்தினுடைய ஒரு புக்கு. அது பல கட்டுரைகளை உள்ளடக்கியதா இருக்குது. அடுத்து சங்க இலக்கியத்தில் அறிவியல் சிந்தனைகள்னு ஒரு புக்கு, அது வந்து செம்மூதார் பதிப்பகத்திலேருந்து வந்திருக்கு. அதுவும் நல்லபடியா மோகன்சந்த் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு, அதுவும் நல்லா இருந்தது. அண்ட் இன்னொரு ஒரு ரொம்ப முக்கியமான இந்த வானல் அறிவு பத்தி பேசுறது வந்து ஹேமலதா அவங்களுடைய பேப்பர், சங்க இலக்கியங்கள் வழி அறிவியலாகும் சங்க தமிழர்களின் வானல் அறிவு. அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருந்தது எனக்கு. அண்ட் அடுத்தது இலங்கையிலேருந்து ஒரு தமிழ்துறை பல்கலைக்கழகத்திலுடைய முருகையா சதீஷ் எழுதின பழந்தமிழ் இலக்கியங்கள் வெளிப்படுத்தும் அறிவியல் சிந்தனைகள். இது மட்டும் அல்லாம இன்னும் பிற வேதிக் டைம்ல இருந்த தமிழ் இது அப்படின்ற மாதிரிலாம் சில கட்டுரைகள் கிடைச்சது. அதை வைத்துதான் நான் என்னுடைய உரையை நான் இது பண்ணேன். ஸோ அவங்களுக்கு என்னுடைய இது. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா இன்னொன்று சொல்லணும்னா, நம்ம தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்டிபிக் தமிழ் அண்ட் தமிழ் டெவலப்மெண்ட்னு. ஸோ இங்க நிறைய தமிழ் ஆராய்ச்சிகள், அறிவியல் ஆராய்ச்சிகள் நிறைய நடக்கிறதாவும், அங்க புக் எழுதுறதுக்கோ இல்ல பிற ப்ராஜெக்ட்ஸ் எழுதுறதுக்கோ அவங்க ஹெல்ப் பண்றதாவும் அவங்களுடைய வெப்சைட்ல போட்டிருந்தாங்க. ஃபேக்கல்டி இருக்காங்க, மற்ற இதுவும் இருக்குது. ஸோ அவங்க மூலமாகவும் உங்களுடைய ஆய்வுகளை நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமா இருக்கு. நன்றி.
எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி